கருணைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சக்தியை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். உங்களோட சின்ன கருணை ஒருத்தரோட பெரிய துவாவுக்கு பதிலா இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. ஆமா, நீங்க செய்யற ஒரு சின்ன உதவி ஒருத்தரோட பிரார்த்தனைக்கு நேரடி பதிலா இருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையில நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு தெரியாத ஒரு போராட்டத்துல இருக்காங்க. சிலரோட கஷ்டங்கள் அவங்க முகத்திலேயே அப்பட்டமா தெரியும். ஆனா நிறைய பேரு தங்களோட வழிகளை ஒரு புன்னகைக்கு பின்னாடி மறைச்சிடுறாங்க. இந்த நேரத்துல நீங்க காட்டுற ஒரு சின்ன கருணை அது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தமும் இருக்கு. இது ஒரு வாக்குறுதி. பாருங்க, நீங்க இங்க ஒருத்தரோட கஷ்டத்தை போக்கனா மறுமையில அல்லாஹ் உங்க கஷ்டத்தை போக்குவான். எவ்வளவு அழகான விஷயம். ஒருவேளை நீங்க சொல்ற ஆறுதலான வார்த்தை தான் ஒருத்தர் தொடர்ந்து போராட காரணமா இருந்தா, இல்லனா நீங்க பண்ற உதவிதான் அல்லாஹ் நம்மள கைவிடலன்னு அவங்களுக்கு உணர்த்தினா, உங்களோட ஒரு சின்ன செயல் பாரமா இருக்கிற ஒரு மனசுக்கு இன்னைக்கு தேவையான பெரிய ஆறுதலா இருந்தா, சோ நீங்க பெருசா எதுவும் செய்ய வேண்டியதில்ல, சும்மா அவங்க கூட இருந்தா போதும். சரி, எப்படி ஒருத்தருக்கு நாம உதவியா இருக்கலாம்? இதோ 4 ரொம்ப சிம்பிளான வழிகள். நாம எல்லாரும் மத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்க அல்லாஹ் அருள் புரியட்டும். ஆமேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க யாருடைய துவாவுக்கு பதிலா இருக்க போறீங்க?